அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 19. எலியா செய்த அனைத்தையும் பொய்வாக்கினர் அனைவரையும் அவர் வாளினால் கொன்றதையும் ஆகாபு ஈசபேலுக்கு தெரிவித்தான். எனவே ஈசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி, நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்லச் சொன்னாள். ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காத்துக்கொள்ளுமாறு தப்பி ஓடினார். யூதாவிலிருந்து பெயர்செபாவை அடைந்ததும் அங்கே தம் பணியாளனை விட்டுவிட்டு அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அவர் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது. அவர், எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார். அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர், உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது, எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், உம் பலிபீடங்களை தகர்த்துவிட்டனர், உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலை நிலம் நோக்கிச் செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய். அசாவேலின் வாளுக்கு தப்பினவனை ஏகு கொல்லட்டும். ஏகுவின் வாளுக்கு தப்பினவனை எலிசா கொல்லட்டும். ஆயினும் பாகாலுக்கு மண்டியிடாமலும் அவனை முத்தி செய்யாதவர்களுமான 7000 பேரை மட்டும் நான் இஸ்ரேலில் விட்டு வைப்பேன் என்றார்.
எலியா அங்கிருந்து சென்று சாபாட்டின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக் கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். அரசர்கள் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 20. சிரியாவின் மன்னன் பெனதாது தன் படை முழுவதையும் திரட்டிக் கொண்டு 32 மன்னர்களோடு சேர்ந்து குதிரைகளோடும் தேர்களோடும் சமாரியாவை முற்றுகையிட்டு தாக்கினான். அப்போது நகருக்குள் இருந்த இஸ்ரேலின் அரசனான ஆகாபிடம் தூதனுப்பி பெனதாது கூறுவது இதுவே: உன் வெள்ளியும் பொன்னும் என்னுடையவை, உன் மனைவியரிலும் புதல்வியரிலும் சிறந்தவர் என் உடைமை ஆவர் என்று சொல்லச் சொன்னான். இஸ்ரேலின் அரசன், மன்னரே, என் தலைவரே, உமது வார்த்தையின்படி அடியேனும் என் உடைமைகள் யாவும் உம்முடையவையே என்று பதிலளித்தான். அத்தூதர்கள் மீண்டும் வந்து பெனதாது கூறுவது இதுவே: உன் வெள்ளியையும் பொன்னையும் உன் மனைவியரையும் புதல்வியரையும் என்னிடம் அளித்துவிடு என்று நான் முன்பே உனக்கு சொல்லி அனுப்பினேன். அவ்வாறே நாளை எந்நேரம் என் அலுவலரை உன்னிடம் அனுப்புவேன். அவர்கள் உன் அரண்மனையையும் உன் அதிகாரிகளின் மாளிகைகளையும் சோதித்து உன் பார்வையில் விலை மதிப்புள்ள அனைத்தையும் கைப்பற்றி எடுத்துச் செல்வார்கள் என்று சொன்னார்கள். அப்போது இஸ்ரேலின் அரசன் நாட்டின் பெரியோர்களை எல்லாம் அழைத்து, இவன் நமக்கு எதிராய் சூழ்ச்சி செய்யும் விதத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இவன் என் மனைவியரையும் மைந்தரையும் என் வெள்ளியையும் பொன்னையும் கேட்டான். அவற்றை கொடுக்க நான் மறுக்கவில்லையே என்று கூறினான். அப்போது பெரியோர் அனைவருமே அவனை நோக்கி, நீர் அவனுக்கு செவி கொடுக்கவோ இணங்கவோ வேண்டாம் என்றனர். அவன் பெனதாதின் தூதரை நோக்கி, நீங்கள் அரசராகிய என் தலைவரிடம் சென்று, நீரும் அடியவனாகிய என்னிடம் முதல் முறை சொல்லி அனுப்பியவாறு நான் யாவற்றையும் செய்து தருவேன். ஆனால் இம்முறை நீர் கேட்பவற்றை என்னால் தர முடியாது என்று தெரிவியுங்கள் என்றான். அத்தூதரும் திரும்பிச் சென்று இப்பதிலை அவனுக்கு தெரிவித்தனர். பெனதாது மீண்டும், எனக்கடியில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் கைக்கு ஒரு பிடி சமாரியாவின் புழுதியை அள்ளாமல் போனால் என் தெய்வங்கள் எனக்கு தகுந்த தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்லி அனுப்பினான். அதற்கு இஸ்ரேலின் அரசன் மறுமொழியாக, போர்க்கவசம் அணிந்தவுடன் போரில் வென்றவன் போல் பிதற்றக்கூடாது என்று அவனிடம் சொல் என்று பதிலளித்தான். மறுமொழி வந்து சேர்ந்த நேரத்தில் பெனதாது மற்ற மன்னர்களோடு மது அருந்திக் கொண்டிருந்தான். அதை கேட்டு அவன் தம் அலுவலரை நோக்கி, போரிட தயாராகுங்கள் என்றான். அவர்களும் நகருக்கு எதிராக போரிட தயாராயினர். அப்பொழுது ஓர் இறைவாக்கினர் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை அணுகி, ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: இந்த பெரும் படை முழுவதையும் பார்த்தாயா? நானே உன் ஆண்டவர் என்று நீ உணரும்படி இதோ இன்று அதை உன் கையில் ஒப்புவிக்கிறேன் என்றார். ஆகாபு அவரை பார்த்து, யார் மூலம் இது நடைபெறும் என்று வினவ, அவர், ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: மாநில தலைவர்களின் இளம் வீரர்கள் மூலம் என்றார். மறுபடியும் அவன், போரை யார் தொடங்க வேண்டும் என்று கேட்க,
அவர் நீதான் என்றார். மாநில தலைவர்களின் இளம் வீரர்களை கூட்டிச் சேர்க்க அவர்கள் 232 பேர் இருந்தனர். பின்பு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் கூட்டிச் சேர்க்க அவர்கள் 7000 பேர் இருந்தனர். இவர்கள் நண்பகல் வேளையில் வெளியே புறப்பட்டனர். பெனதாதும் அவனுக்கு துணையாக வந்த ஏனைய 32 மன்னர்களும் பாசறையில் குடிவெறியில் இருந்தனர். மாநில தலைவர்களின் இளம் வீரர்கள் முதலில் வெளியே வந்தனர். பெனதாது அவர்கள் யாரென்று பார்த்து வர ஆள்களை அனுப்ப, அவர்கள் சமாரியாவிலிருந்து வந்தவர்கள் என்று அவனுக்கு அவர்கள் அறிவித்தனர். அப்போது மன்னன் அவர்கள் சமாதான நோக்கில் வந்திருந்தாலும் போரிடும் நோக்கில் வந்திருந்தாலும் அவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்றான். மாநில தலைவர்களின் இளம் வீரர்களும் அவர்கள் பின் வந்த படையினரும் நகரை விட்டு வெளியே வந்ததும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு எதிர்ப்பட்டவர்களை வெட்டி வீழ்த்தினர். சிரியர் புறமுதுகு காட்டி ஓட இஸ்ரேலர் அவர்களை துரத்திச் சென்றனர். சிரியாவின் மன்னன் பெனதாது குதிரை மீது ஏறி குதிரை வீரரோடு தப்பி ஓடினான். இஸ்ரேலின் அரசன் துரத்திச் சென்று குதிரைகளையும் தேர்களையும் கைப்பற்றி பலரை கொன்று குவித்தான். பின்பு இறைவாக்கினர் இஸ்ரேலின் அரசனிடம் வந்து அவனை நோக்கி, நீ போய் உன் படை வலிமையை மிகுதியாக்கிக் கொள். அடுத்த இளவேநீர் காலத்தில் சிரியாவின் மன்னன் மீண்டும் உன்னோடு போரிட வருவான். அதற்குள் நீ செய்ய வேண்டியதை பற்றி சிந்தித்துப் பார் என்றார். மேலும் சிரியாவின் மன்னனுடைய அலுவலர் அவனிடம் கூறியது, இஸ்ரேலரின் கடவுள் மலைகளின் கடவுள். எனவே அவர்கள் நம்மை விட வலிமை மிகுந்தவராயிருந்தனர். ஒருவேளை நாம் அவர்களோடு சமவெளியில் போரிட்டோமானால் அவர்களை விட நாமே வலிமை மிகுந்தவராயிருப்போம். இதற்கு ஏற்ற வழி யாதெனில், மன்னர்களை படை தலைமையை நின்று நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக படைத்தலைவர்களை நீர் நியமிக்க வேண்டும். நீர் இழந்துவிட்ட படைக்கு சமமான படையை மறுபடியும் திரட்டிக் கொள்ளும். குதிரைக்கு குதிரை, தேருக்கு தேர் அதே அளவில் திரட்டிக் கொள்ளும். சமவெளியில் அவர்களோடு போரிட்டால் நாமே அவர்களை விட வலிமை மிக்கவராயிருப்போம் என்பது உறுதி என்றனர். அவனும் அவர்களது பேச்சை நம்பி அவ்வாறே செய்தான். இளவேநீர் காலம் வந்ததும் பெனதாது சிரியரை திரட்டிக் கொண்டு இஸ்ரேலரோடு போரிட அபேக்குக்கு வந்தான். இஸ்ரேல் மக்கள் ஒன்று திரண்டு வேண்டிய உணவோடு அவர்களுக்கு எதிராய் புறப்பட்டுச் சென்று பாளையம் இறங்கினர். அவர்களுக்கு முன் இவர்கள் 2 சிறிய ஆட்டு மந்தகளை போல் காணப்பட்டனர். சிரியரோ அங்குள்ள பகுதியையே நிரப்பிவிட்டனர். அப்போது கடவுளின் அடியார் ஒருவர் இஸ்ரேலின் அரசனை அணுகி அவனிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், சிரியர் ஆண்டவர் மலைகளின் கடவுள்தான், பள்ளத்தாக்குகளின் கடவுள் அல்லர் என்று நினைக்கின்றனர். எனவே இந்த பெரும் படை முழுவதையும் உன் கையில் ஒப்புவிப்பேன். நானே ஆண்டவர் என்று நீ அறிந்து கொள்வாய் என்று கூறினார். 7 நாள்களாக படைகள் நேருக்கு நேர் பாளையம் இறங்கியிருந்தன. 7ஆம் நாளன்று போர் தொடங்கியது. இஸ்ரேல் மக்கள் ஒரே நாளில் சிரியரது காலாள் படையில் 1,00,000 பேரை வெட்டி வீழ்த்தினர். எஞ்சியவர் அபேக்குக்குள் தப்பி ஓடினர். அங்கே மீதியிருந்த 27,000 பேர் மீது மதில் இடிந்து விழுந்தது. பெனதாது தப்பி ஓடி நகருக்குள் ஓர் உள்ளறையில் ஒளிந்து கொண்டான். அப்போது அவன் பணியாளர் வந்து அவனை நோக்கி, இஸ்ரேல் குல அரசர்கள் இரக்கத்தின் மன்னர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் சாக்கு துணியை இடுப்பிலும் கயிற்றை தலையிலும் கட்டிக்கொண்டு இஸ்ரேலின் அரசனிடம் போவோம். ஒருவேளை அவர் உமக்காகிலும் உயிர் பிச்சை அளிக்கலாம் என்று சொன்னார்கள். அவ்விதமே அவர்கள் சாக்கு துணியை இடுப்பிலும் கயிற்றை தலையிலும் கட்டிக்கொண்டு இஸ்ரேல் அரசனிடம் வந்தனர். அவர்கள் அரசனிடம், உம் பணியாளர் பெனதாது எனக்கு உயிர் பிச்சை தாரும் என்று உம்மிடம் மன்றாடுகிறார் என்று கூறினர். அதற்கு அரசன், அவர் என் சகோதரர்,
அவர் இன்னும் உயிரோடு இருக்கின்றாரா என்றார். அந்த ஆள்கள் இச்சொற்களை நல்லதோர் அடையாளமாக எடுத்துக்கொண்டு அவன் சொற்களிலேயே உடனடியாக, ஆம், உம் சகோதரர் பெனதாது உயிரோடு இருக்கின்றார் என்று பதிலளித்தனர். அப்போது அவன், நீங்கள் போய் அவரை அழைத்து வாருங்கள் என்றான். பெனதாது அவனிடம் வந்ததும் ஆகாபு அவனை தேரில் ஏற்றி கொண்டான். அப்போது பெனதாது அவனை பார்த்து, என் தந்தை உம் தந்தையிடமிருந்து கைப்பற்றிய நகர்களை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். என் தந்தை சமாரியாவில் செய்தது போல் நீரும் தமஸ்குவில் கடை விதிகளை அமைத்துக் கொள்ளும். இதற்கான உடன்படிக்கை செய்து கொண்ட பின் உம்மை நான் அனுப்பி வைப்பேன் என்றான். அப்படியே ஆகாபு அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பின் அவனை அனுப்பி வைத்தான். இறைவாக்கினர் குழுவை சார்ந்த ஒருவர் ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க தம் தோழன் ஒருவனை நோக்கி, என்னை அடி என்றார். அவனோ அவரை அடிக்க மறுத்துவிட்டான். அவர் அவனை பார்த்து, நீ ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் நீ என்னை விட்டு அகன்றவுடன் ஒரு சிங்கம் உன்னை அடித்து கொல்லும் என்றார். அவ்வாறே அவன் அவரை விட்டு செல்கையில் ஒரு சிங்கம் அவனை கண்டு அடித்து கொன்றது. அதன் பிறகு அவர் வேறொருவனை நோக்கி, என்னை அடி என்றார். அம்மனிதனோ அவரை காயமுற அடித்தான். அவ்விறைவாக்கினர் அங்கிருந்து சென்று தம் கண்ணை கட்டிக்கொண்டு மாறுவேடத்தில் அரசனுக்காக வழியில் காத்திருந்தார். அவ்வழியே அரசன் வந்தபோது அவர் அரசனை அழைத்து, உம் அடியான் போர்க்களத்தினுள் நுழைந்தபோது ஒருவன் திரும்பி என்னிடம் ஓர் ஆளை கொண்டு வந்து, இம்மனிதனை காவல் செய், அவன் தப்பி ஓடினால் அவன் உயிருக்கு ஈடாக உன் உயிரையோ 40 கிலோ நிறையுள்ள வெள்ளியையோ கொடுக்க வேண்டும் என்றான். உம் அடியான் இங்கும் அங்கும் வேலையாயிருந்த போது அவனை காணவில்லை என்றார். இஸ்ரவேலின் அரசன் அவரை பார்த்து, உன் தீர்ப்பை நீயே உனக்கு அளித்து விட்டாய் என்றான். உடனே அவர் தமது கண்கட்டை அவிழ்த்துக் கொள்ளவே இஸ்ரவேலின் அரசன் அவர் இறைவாக்கினருள் ஒருவர் என்று அறிந்து கொண்டான். அப்போது இறைவாக்கினர் அரசனை நோக்கி, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், சாவுக்கு குறிக்கப்பட்டவனை நீ உன் கையிலிருந்து தப்பி போகும்படி செய்ததால் அவன் உயிருக்கு பதிலாக உன் உயிரையும் அவன் மக்களுக்கு ஈடாக உன் மக்களையும் எடுத்துக்கொள்வேன் என்றார். இஸ்ரவேலின் அரசனோ ஆத்திரமும் கோபமும் கொண்டவனாய் அரண்மனையை நோக்கி புறப்பட்டு சமாரியாவுக்கு சென்றான். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 20. பின்னர் மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் மெயோனியருள் சிலரும் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர். சிலர் வந்து யோசபாத்திடம், பெருந்திரளானோர் கடலின் அக்கறையிலிருந்தும் ஏதோமிலிருந்தும் உம்மை எதிர்த்து வந்து ஏங்கேதி என்ற அச்சோன் தாமாரில் இருக்கின்றனர் என்றனர். அப்பொழுது யோசபாத்து அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். அப்படியே யூதா மக்கள் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினர். யூதாவின் எல்லா நகர்களிலிருந்தும் அதற்கென வந்திருந்தனர். அப்பொழுது யோசபாத்து யூதா எருசலேம் சபையாருடன் ஆண்டவரின் இல்லத்து புது மண்டபத்தின் மேல் நின்று கொண்டு, எங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணக கடவுள் நீரே அன்றோ? நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும் ஆள்பவர். நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர். உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. எங்கள் கடவுளே, உம் மக்கள் இஸ்ரவேலருக்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் வெளியேற்றி இதனை உம் நண்பர் ஆபிரகாமின் வழிமரபினருக்கு என்றென்றுமாக கொடுத்தவர் நீரே அன்றோ? ஆகவே அவர்கள் இந்நாட்டில் குடியேறி உமது திருப்பெயர் விளங்குமாறு
இத்திருத்தலத்தை எழுப்பினார்கள். வாள், தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் ஆகிய எவ்வித தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தால் உமது திருப்பெயர் விளங்கும் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உமது திருமுன் நின்று எங்கள் வேதனைகளில் உம்மை நோக்கி மன்றாடுவோம். நீரும் அதனை கேட்டு எங்களை மீட்பீர். இதோ அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலை நாட்டவரும் எங்களுக்கு எதிராக வருகிறார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் வெளியேறிய காலத்தில் இவர்கள் நாட்டின் வழியே போக நீர் அவர்களை அனுமதிக்கவில்லை. எனவே இஸ்ரவேலர் அவர்களை அழிக்காது விலகிச் சென்றனர். இதோ அவர்கள் நன்றி கொண்டவர்களாய் நீர் எமக்கு உடமையாக தந்த இந்நாட்டிலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்களே. எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ? எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை என்று மன்றாடினார். யூதா குலத்தார் அனைவரும் தங்கள் குழந்தைகள், மனைவியர், புதல்வர்களுடன் ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தனர். அவ்வேளையில் அச்சபை நடுவில் இருந்த யாகசியலின் மேல் ஆண்டவரின் ஆவி இறங்கியது. இவர் ஆசாப்பின் குலத்தில் உதித்த ஒரு லேவியர். இவர் மத்தனியா, எயியேல், பெனாயா ஆகியோரின் வழிவந்த சக்கரியாவின் புதல்வர். யாகசியேல் மக்களை நோக்கி, யூதா எருசலேம் வாழ் மக்களே, அரசே யோசபாத்து, கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே: இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம். இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. நீங்கள் அவர்களுக்கு எதிராக நாளை படையெடுத்துச் செல்லுங்கள். அவர்கள் சீஸ் மலைச்சரிவின் வழியாக வருவார்கள். நீங்கள் போய் எருசவேல் பாலை நிலத்திற்கு எதிரேயுள்ள பள்ளத்தாக்கின் எல்லையில் அவர்களை சந்திப்பீர்கள். அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவே, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். எனவே அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள். நாளை அவர்களை நோக்கிச் செல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றார். இதை கேட்டவுடன் யோசபாத்தும் அவருடன் யூதா எருசலேம் வாழ் மக்கள் யாவரும் முகங்குப்புற தரையில் வீழ்ந்து ஆண்டவரை வணங்கினர். கோகாத்தியரையும் கோராகியரையும் சார்ந்த லேவியர் எழுந்து நின்று இஸ்ரவேலின் கடவுளை உரத்த குரலிலும் உயர்ந்த தொனியிலும் வாழ்த்தினர். அவர்கள் அதிகாலையில் எழுந்து தெக்கோவா பாலை நிலம் நோக்கி புறப்படுகையில் யோசபாத்து அவர்களிடம், யூதா எருசலேம் வாழ் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நம்புங்கள். உங்களுக்கு தீங்கு ஏதும் நேராது. அவர்தம் இறைவாக்கினர்களை நம்புங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றார். அவர் மக்களோடு கருத்து பரிமாற்றம் செய்த பின் ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடகர்களை நியமித்தார். அவர்கள் விழா சீருடை அணிந்து படைகளுக்கு முன்னே பாட வேண்டியது: ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் பேரன்பு என்றும் உள்ளது. அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாடத் தொடங்கிய போது யூதாவை எதிர்த்து வந்தவர்களான அம்மோனியரையும் மோவாபியரையும் சேயீர் மலைநாட்டவரையும் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார் ஆண்டவர். முதலில் அம்மோனியரும் மோவாபியரும் சேர்ந்து சேயீர் மலைநாட்டவரை அடியோடு அழித்தனர். இவ்வாறு சேயீர் மக்களை தீர்த்து கட்டிய பின் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை வீழ்த்தி அழித்துக் கொள்வதில் உதவினர். யூதா மக்கள் பாலை நில காவல் மேட்டுக்கு வந்து படைத்திரளை பார்த்தபோது நிலத்தில் பிணங்களே கிடப்பதையும் யாருமே உயிர் தப்பவில்லை என்பதையும் கண்டு கொண்டனர். உடனே யோசபாத்தும் அவர் மக்களும் அவர்களின் உடைமைகளை கொள்ளையிட வந்தனர்.
அவர்களிடையே பொருள்களும் ஆடைகளும் விலையுயர்ந்த அணிகளும் அவர்கள் சுமக்க முடியாத அளவுக்கு மிகுதியாக கிடக்க கண்டனர். அவை எவ்வளவு மிகுதியாயிருந்தனவெனில் அவற்றை கொள்ளையிட 3 நாள்கள் ஆயின. 4ஆம் நாள் பெராக்கா பள்ளத்தாக்கில் ஒன்று கூடி ஆண்டவரை புகழ்ந்து பாடினர். எனவே இந்நாள் வரை அவ்விடம் புகழ்ச்சி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் யூதா எருசலேம் ஆள்கள் அனைவரும் யோசபாத்தின் தலைமையில் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினர். ஏனெனில் ஆண்டவர் அவர்களின் பகைவர்களை முன்னிட்டு அவர்களை மகிழ்வுறச் செய்தார். அவர்கள் தம்புரு, சுரமண்டலம், எக்காளம் இசைத்து எருசலேமுக்கு வந்து ஆண்டவரது இல்லத்தினுள் நுழைந்தனர். ஆண்டவர் இஸ்ரேலின் பகைவர்களுக்கு எதிராக போரிட்டார் என்ற செய்தியை கேள்வியுற்ற எல்லா நாட்டு அரசுகளும் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டன. யோசபாத்தின் அரசு அமைதி கண்டது. அவர் கடவுளும் அவருக்கு எத்திக்கிலும் அமைதி அளித்தார். இவ்வாறு யூதா நாட்டை யோசபாத்து ஆண்டு வந்தார். அவர் தம் 30வது வயதில் அரசரானார். அவர் 25 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தார். கில்கியின் மகள் அசுபா என்பவளே அவர் தாய். அவர் தம் தந்தை ஆசாவின் வழிகளை விட்டு விலகாது ஆண்டவர் பார்வையில் நேரியன செய்தார். ஆயினும் தொழுகை மேடுகள் அகற்றப்படவில்லை. தங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரை மக்களின் மனம் உறுதியாக பற்றி கொள்ளவில்லை. யோசபாத்தின் பிற செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டில் அனானியின் மகன் ஏகுவின் சொற்களில் எழுதப்பட்டுள்ளன. பின்னர் யூதாவின் அரசன் யோசபாத்து தீய வழியில் நடந்த இஸ்ரேலின் அரசன் அகசியாவுடன் சேர்ந்து கொண்டார். தர்சீசுக்கு போகுமாறு எட்சியோன் கேபேரில் அவர்கள் கப்பல்களை கட்டினர். ஆனால் மாரேசாவை சார்ந்த தோத்தவாவின் மகன் எலியேசர் யோசபாத்திற்கு எதிராக இறைவாக்குரைத்து, நீர் அகசியாவோடு சேர்ந்து கொண்டமையால் ஆண்டவர் திட்டங்களை அழித்து விடுவார் என்றார். அவ்வாறே அக்கப்பல்கள் உடைந்து போக தர்சீசு பயணம் தடைப்பட்டது. இனிமை மிகு பாடல். அதிகாரம் 6. பெண்களுக்குள் பேரழகியே, உன் காதலர் எங்கே போனார்? உன் காதலர் எப்பக்கம் திரும்பினார்? உன்னோடு நாங்களும் அவரை தேடுவோம். என் காதலர் தம் தோட்டத்திற்கும் நறுமண நாற்றங்கால்களுக்கும் போனார். தோட்டங்களில் மேய்க்கவும் லீலி மலர்களை கொய்யவும் சென்றுள்ளார். நான் என் காதலர்க்குரியவள், என் காதலர் எனக்குரியர். லீலிகள் நடுவில் அவர் மேய்க்கின்றார். என் அன்பே, நீ திரட்சாவை போல் அழகுள்ளவள், எருசலேமை போல் எழில் நிறைந்தவள். போரணி போல் வியப்பார்வம் ஊட்டுகின்றாய். என்னிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள், அவை என்னை மயக்குகின்றன. கிளையாதிலிருந்து இறங்கி வரும் வெள்ளாட்டு மந்தை போன்றது உன் கூந்தல். உன் பற்களோ குளித்து கரையேறும் பெண் ஆடுகளின் மந்தை போல்வன. அவை யாவும் இரட்டை குட்டி போட்டவை, அவற்றுள் ஒன்றேனும் மலடு இல்லை. முகத்திரையின் பின் இருக்கும் உன் கன்னங்கள் பிளந்த மாதுளம் பழத்திற்கு நிகரானவை. அரசியர் 60 பேர், வைப்பாட்டியர் 80 பேர், இளம் பெண்கள் எண்ணிறந்தவர். என் வெண்புறா அழகின் வடிவம் அவள் ஒருத்தியே. அவள் தாய்க்கும் அவள் ஒருத்தியே. அவளை பெற்றவளுக்கு அவள் அருமையானவள். மங்கையர் அவளை கண்டனர், வாழ்த்தினர். அரசியரும் வைப்பாட்டியரும் அவளை புகழ்ந்தனர். யார் இவள்? வைகரை போல் தோற்றம், திங்களை போல் அழகு, ஞாயிறு போல் ஒளி, போரணி போல் வியப்பார்வம். யார் இவள்? வாதுமை சோலைக்குள் சென்றேன். பள்ளத்தாக்கில் துளிர்த்தவற்றை பார்க்க போனேன். திராட்சை பூத்துவிட்டதா என்றும் மாதுளைகள் மலர்ந்தனவா என்றும் காணச் சென்றேன்.
என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. மகிழ்ச்சியில் மயங்கினேன். இளவரசனுடன் தேரில் செல்வது போல் நான் உணர்ந்தேன். திரும்பி வா, திரும்பி வா சூலாமியளே, திரும்பி வா, திரும்பி வா, நாங்கள் உன்னை பார்க்க வேண்டும். 2 பாசறைகள் நடுவில் ஆடுபவளை போல் சூலாமியளை நீங்கள் ஏன் நோக்க வேண்டும்?